ஹாய், எங்க அப்பாவும் நானும். இப்போ என்ன கொஸ்டின்னா, நீ இப்போ ஜாதகம் பார்க்கறதுக்கு என்னென்ன கேட்பேன்னு எனக்கு தெரியும். டேட் ஆஃப் பர்த் கேட்பேன், டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் வேணும், அப்புறம் பர்த் டைம் வேணும். இந்த பர்த் டைம்னு இருக்கிறதுல இது வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க அந்த குழந்தை வெளியே வரும்போது நிறைய பேர் வந்து சொல்றாங்க, ஒரு ஒப்பீனியன் இருக்கு, குழந்தை வெளியே வர டைமா, அது எப்படி தலை ஃபர்ஸ்ட் வெளியே வரும், கால் வெளியே வரும், இல்லை ஆப்ரேஷன் பண்றப்போ இது எப்படி இந்த டைம் வந்து நம்ம இது பண்றோம்? ஹாஸ்பிட்டல் சொல்ற டைம் பொய்யா இருந்துச்சுன்னா எப்படி அதை ஒருத்தரோட இதை வச்சு அசஸ் பண்ணி அவங்களோட லைஃப் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? அது ஒரு பெரிய கணக்கு. ஆக்சுவலாக ஒரு குழந்தை ஜனனமாகும் பொழுது, பிறக்கும் பொழுது, தாயின் கருவறையில் இருக்கும் வரையிலும் அது தாயின் துணையுடன் தான் இந்த பிரபஞ்சத்தின் தொடர்பு, மூச்சுங்கிறது. அந்த கருவறையை விட்டு அது வெளியில் வரும் பொழுது, பிரசவம் ஆகும் பொழுது, அது பூமிக்குள்ள பிரபஞ்சத்துடன் கனெக்ட் ஆகிற நேரம் தான் அதனுடைய பிறந்த நேரம். தலை வெளியே வருது மட்டும்தான் அதனுடைய பிறந்த நேரம் கிடையாது. வந்து பிரபஞ்சத்தின் ஆற்றலை காற்று மூலம் பிராணன் மூலம் சுவாசம் மூலமாக முதல் சுவாசம் தான் அதனுடைய முதல் சுவாசம் நிகழ்வது தான். அதனால தான் பிறக்கும் பொழுதே குழந்தை பிறந்த உடனே அழுறது, சுவாசத்தை இழுக்கும் பொழுது வெளி பிரபஞ்சத்துக்குள்ள அதுக்குடைய தொடர்பு கிடைக்கும். அந்த நேரம் தான் பிறந்த நேரம். ஸோ அந்த நேரம் ஆஸ்பத்திரியில மிகச்சரியாக எழுதுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு கணிதம். அந்த கணிதத்தின் அடிப்படையில் நாங்கள் அந்த பிறந்த நேரத்தை 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண்ணும் பொழுது மிகச்சரியாக ஜாதகத்தை நாம் கணிச்சு பலன்களை சொல்லலாம். சரி, ஓகே, ரைட்டா? பாய்.